இன்றைய அனுதின தியானத்தின் தலைப்பாக தேவன் அன்பாய் இருக்கிறார் என்ற தலைப்பு. அன்பு என்று சொல்லும்போது நாம் இழந்து போனதை நமக்கு பெற்று தருபவர் அவர் ஒரு நபர். அதை பெற்றுக் கொடுக்கும்படியான நபர் பிதாவாகிய தேவனாயிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவன் நம்மீது அன்பு வைத்ததனால் தான் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனபடியால் தானே 1 யோவான் 4:7 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனிடத்தில் மட்டும்தான் பூர்ணம் இருக்கிறது. அந்த அன்பிலே நாம் அந்த பூரணத்துக்குள்ளாய் வரும்போது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவனாயிருக்கிறான். நாம் அந்த தேவனுடைய அன்புக்குள்ளாய் வரும்போது நாம் தேவனால் பிறக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அப்படி நாம் தேவனால் பிறக்கும்போது ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாயிருப்போம். ஆனபடியால் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பப்பட்ட போது நாம் அழிந்து போகாமல் மடிந்து போகாமல் பாவத்திலே நரகத்துக்கு சென்று விடாதபடிக்கு ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால் நமக்கு அனுப்பப்பட்டு அவர் நம்மை கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்து நம்மை நோய்களை குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்து கொண்டார். அந்த காத்து கொள்ளுதலை நாமும் காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.